இப்ப இந்த தாடிக்காரன் டடடடா ஷபா ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு இந்த இடத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஆரியா நீ டான்ஸ் ஆடுவியா அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ஆடுவேன்னு சொல்லுது. இங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குல்ல, என் மொபைல்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, அதுல உனக்கு எந்த சாங் வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ, செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணி அந்த சாங்க்கு நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதுமே அந்த பொண்ணும் அந்த மொபைலை வாங்கி சாங் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் ஆட ஆரம்பிக்கிறா. உடனே தாடிக்காரன் நல்ல எனர்ஜி ஆடு, நல்ல எனர்ஜி ஆடு, நல்லா என்ஜாய் பண்ணி ஆடு அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா ஆட சொல்றான். அந்த பொண்ணும் இவன் சொல்ல சொல்ல அப்படியே ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாம மேல ரூம்ல வந்து உட்கார்ந்து அவரால் கத்தி கூட அழ முடியாம ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்ப இவனும் இந்த பொண்ணு ஒரு 5 நிமிஷம் ஆட சொல்லுவான், 10 நிமிஷம் ஆட சொல்லுவான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆட சொல்லிட்டு இவனும் தூங்கிடுறான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து ஆடி பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணாலே டான்ஸை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனாலும் ரொம்ப ஹெவியா டயர்ட் ஆயிடுறா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகி சாங் ஆஃப் ஆயிடுது. அப்போதான் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்றான். உடனே தாடிக்காரன் எழுந்து என்னாச்சு, ஏன் டான்ஸ் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு மூச்சு வாங்கிக்கிட்டே இல்ல அங்கிள் மொபைல்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதான் சாங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா எழுந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குறத பார்த்துட்டு வேகமா ஓடி போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து அவனை நல்லா திட்டிக்கிட்டே அந்த பொண்ணை தண்ணி குடிக்க சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் தண்ணியை வாயில வைக்க போகும்போது அந்த தாடிக்காரன் அந்த தண்ணியை கீழே ஊத்திரு அப்படிங்கிறான். இப்ப அந்த பொண்ணும் அந்த தண்ணியை கீழே ஊத்திடுறா. இப்ப அவங்க அம்மா அந்த தாடிக்காரனுக்கு பயங்கரமா சாபம் விடுறாங்க. நீ எல்லாம் செத்தா கண்டிப்பா நரகத்துக்கு தாண்டா போவ, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த தாடிக்காரன் நான்லாம் செத்தா நரகத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா நான் வந்ததே நரகத்துல இருந்தான், அதே போல நான் மனுஷனே கிடையாது, நான் ஒரு சாத்தான் அப்படின்னு இருக்கான். இப்போ அவங்க அம்மா இவ ரொம்ப டயர்டா இருக்கா, தயவு செஞ்சு அவளை உட்காரவாத அலோ பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் அதெல்லாம் முடியாது, ஆரியா அதே இடத்துல நில்லு, அதே போல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு அப்படியே நின்னுட்டு இருக்கா. இப்போ உங்க அம்மா மட்டும் நான் 10 எண்றதுக்குள்ள மேல ரூமுக்கு போலனா நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உங்க அம்மாவை கையில வச்சிருக்க கத்தியை வச்சு குத்திரு அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் இப்ப வேற வழியே இல்லாம அவன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சதும் மேல ரூமுக்கு போயிடுறா.